இப்போ நான் இந்த பொருளாதாரம், பண செழிப்பு, வாழ்க்கை செழிப்புன்னு இன்னைக்கு பேசும்போது நீங்க நினைக்கலாம், நாங்க படிக்கவே இல்லையே பாஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டா, பைபிள்ல படிக்காதவங்க தான் பொருளாதாரத்துல செழிப்பா இருந்தாங்க. பைபிள்ல யாருப்பா செழிப்பா இருந்தா? ஆடு மேய்க்கிறவங்க தான் செழிப்பா இருந்தாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? ஆடு மேய்ச்சாரு. தாவீது என்ன பண்ணாருங்க? ஆடு மேய்ச்சாரு. யோசேப்பு ஆடு மேய்ச்சாரு. ரெண்டாவது செழிப்பா இருந்தவங்க யாரு? விவசாயம் பண்ணவங்க தான் செழிப்பா இருந்தாங்க. அப்போ யார் தான் இந்த உலகத்துல செழிப்பா இருக்கணும்னு பைபிள் படி பார்த்தா யார் தான் இருக்கணும்? ஆடு மேய்க்கிறவங்க, விவசாயிங்க. அப்போ என்ன சொல்றோம்? எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொன்னா, எனக்கு என்னப்பா படிக்கலப்பா, எங்க அம்மா ஆடு வச்சிருக்குது, மாடு வச்சிருக்கு, விவசாயம் வச்சிருக்குது. பைபிள் சொல்லுது நீ தான் செழிப்பா இருக்கணும்னு சொல்லுது. இவ்வளவு நாள் உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சா? ஆனா அது ஈஸியா தெரியக்கூடிய விதத்துல தான் பைபிள்ல இருக்குது. ஆனா தெரியல. நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு வாழ்றதுக்கு சாப்பிடாம நாளைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கே செத்துற போறையா நாளைக்கு உனக்கு? இன்னைக்கு ஒரு கிலோ மட்டனை வாங்கி சாப்பிட்றதுல உங்க பொருளாதாரம் குறைஞ்சிராதுன்னு சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு பலன் வேணும்ல. உங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு பலன் இல்ல, கடவுள் தான் உங்களுக்கு பலன். இன்னைக்கும் உங்களை அற்புதமா நடத்துவாரு, நாளைக்கு அற்புதமா நடத்துவாரு. அந்த விசுவாசத்தோடு நீங்க வேலை செய்யுங்க, பணத்தை சேமிங்க. வாழ்ற நாளும் நல்ல ஆரோக்கியமா இருங்க. எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.